கச்சா எண்ணெய் விநியோக தடையால் சர்வதேச அளவில் ஏற்பட்டுள்ள எரிபொருள் நெருக்கடியை சமாளிக்க சர்வதேச எரிசக்தி முகமை சில ஆலோசனைகளை வழங்கியுள்ளது. பெரும் தொழில் நிறுவனங்களில் பணியாற்றும் பணியாளர்கள் வீட்டிலிருந்தே பணிபுரியலாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. நெடுஞ்சாலைகளில் வாகனம் ஓட்டும்போது குறைந்தபட்ச வேகத்தை மணிக்கு 10 கிலோமீட்டர் குறைத்துக் கொள்ளலாம். முடிந்தவரை பொது போக்குவரத்தை பயன்படுத்தலாம். ஒரு காரில் ஒருவர் பயணம் செய்வதை தவிர்க்கலாம். விமான பயணங்களை குறைத்துக் கொள்ளலாம் என்பன உள்ளிட்ட பல்வேறு ஆலோசனைகளை சர்வதேச எரிசக்தி முகமை பரிந்துரைத்துள்ளது. போர் பதற்றத்தால் ஏற்பட்டுள்ள சமையல் எரிவாயு தட்டுப்பாடு மற்றும் விலை உயர்வு காரணமாக திருவள்ளூர் மாவட்ட மக்கள் மீண்டும் மண்ணடுப்பு சமையலுக்கு மாறி வருகின்றனர். இதனால் மேலானூர் உள்ளிட்ட பகுதிகளில் மண்ணடுப்பு தயாரிப்பு தொழில் சூடுபிடிப்பதோடு சென்னை மற்றும் காஞ்சிபுரத்திற்கும் இவை விற்பனைக்கு அனுப்பப்படுகின்றன. ஒரு அடுப்பு 80 ரூபாய் முதல் 100 ரூபாய் வரை விற்பனையாகும் நிலையில் ஆரோக்கியம் கருதி மக்கள் இதனை ஆர்வத்துடன் வாங்கிச் செல்வதாக உற்பத்தியாளர்கள் கூறுகின்றனர். பணம், பரிசு பொருட்களை தேர்தல் பறக்கும் படையினர் பறிமுதல் செய்வது வழக்கமாக உள்ள நிலையில் தற்போது எரிவாயு சிலிண்டர்களையும் பறிமுதல் செய்து வருகின்றனர். சீர்காழி அருகே தேர்தல் பறக்கும் படையினர் நடத்திய வாகன சோதனையில் உரிய GST ரசீதின்றி கொண்டு செல்லப்பட்ட 56 வணிக சிலிண்டர்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. சென்னையிலிருந்து மயிலாடுதுறைக்கு சரக்கு வாகனத்தில் கொண்டு செல்லப்பட்ட இந்த சிலிண்டர்களின் மதிப்பு சுமார் 1,26,000 ரூபாய் ஆகும். முறையான ஆவணங்கள் இல்லாததால் சிலிண்டர்களுடன் கூடிய வாகனத்தை பறிமுதல் செய்து விசாரித்தனர்.